எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஹவு காட் கேர்ஸ் ஃபார் அஸ். தேவன் எப்படியெல்லாம் வளர்த்தார், எப்படியெல்லாம் நம்மை ஆதரித்தார். ஒரு 7 குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன். ஹவு காட் கேர்ஸ். தேவன் நம்மை எப்படி வளர்த்தார், எப்படி ஆதரித்தார். அவர் சொல்லுகிறார், நான் வளர்த்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதற்கு அவர்தான் காரணம். நான் வளர்த்தேன். 2வது, நான் ஆதரித்தேன். இந்த உலகம் நம்மை தூக்கி எறிந்தது, இந்த உலகம் நம்மை தூக்கி போட்டது. எல்லாரும் விலகி போனார்கள். நல்ல சமாரியன் எல்லாரும் நம்மை விட்டு விலகி போனார்கள், முகம் சுளித்தார்கள். நம்முடைய ஒவ்வொரு குறைகளுக்கும் ஒரு காரணத்தை சொன்னார்கள். ஒவ்வொரு குறைகளுக்கும், ஒரு வியாதிக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. நம்முடைய பலவீனங்களுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய ஏமாற்றங்களுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய இழப்புகளுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதற்கு மத்தியிலே வளர்த்தேன், ஆதரித்தேன். நம்பர் ஒன் திரையில் பாருங்கள். The pit that we had. நாம் நம்முடைய உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஆமென் சொல்வீங்களா? உளையான 40ஆம் சங்கீதம் 1 வசனம், உளையான சேறு, ஆழமான குழி, அந்த உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். நான் சொல்லுவது நம்முடைய பாவம் கால வாழ்க்கை, உங்களுடைய ஆரம்பகால வெறுமைகள், நீங்கள் பிறந்த இடம், நீங்கள் பிறந்த வீடு. யோசித்து பாருங்களேன். நான் சொல்ல விரும்புகிறேன், அதை யோசிக்கும் போது உங்களுக்குள்ள தாழ்மை வந்துடும். அந்த வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம் கடைசி வார்த்தை, அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். வாழ வைத்தவர், வாழ்வு தந்தவர், நம்மை வளர்த்தவர் எனக்கு விரோதமாய். எத்தனை பெரிய அவமானம் இல்லை, எத்தனை பெரிய அந்த இருமாப்பு. எனக்கு விரோதமாய். கவனிங்கள், இந்த உலகமே நமக்கு விரோதமாக இருந்தது, ஆனால் அவர் நம் பட்சத்தில் இருந்தார். எல்லாரும் விரோதமாக இருந்தாங்க, ஆனால் அவர் நம் பட்சத்தில் இருந்தார். யோசித்து பார்த்தீங்களா? கணவன், மனைவி, உறவுகள், உலகம், சொந்தங்கள் எல்லாம் அகெயின்ஸ்ட் மீ, பட் காட் இஸ் ஃபார் மீ. எல்லாம் எனக்கு விரோதமாக இருந்தார்கள், அவர் மட்டும் என் பட்சத்தில் இருந்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1 மறந்துட வேண்டாம். மறந்துடுறோம் அந்த குழி. நான் குழி என்று சொல்லும்போது அடிமைத்தனம், பாவம், வியாதி, அசுத்தம், பில்லிசூனியம், மந்திர மாயங்கள். புரியா உங்களுக்கு? நான் குழி சொல்ல, இட்ஸ் நாட் எ பிட். நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி நம்ம இருந்ததானே அந்த நிலைகள், சொல்ல முடியாத வியாதி, எத்தனை மருத்துவம், எத்தனை மாந்திரீகம், எத்தனை ஆலயங்கள், எத்தனை காரியங்கள் எல்லாம் செஞ்சு